அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி, அதாவது இன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். சனி பகவானின் பரிபூர்ணமான அருளை 12 ராசிக்காரர்களும் பெறுவதற்காக சனி பகவான் அருள் பெற்று வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் பயணிக்க, சனி தோஷம் நீங்க, காரிய தடை நீங்க இந்த ஆடியோவில் 12 மந்திரங்கள் தனித்தனியாக தரப்பட்டுள்ளது. இந்த மந்திரத்தை பக்தியோடு சொல்லும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த மந்திரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. உலகத்தில் முதல் முறையாக தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவியாகவும் தாந்திரீக லக்ஷ்மியாகவும் பக்தர்களுக்கு அருள் தரும் கமலாத்மிகா அன்னையின் தாந்திரிக உபாசனை வருகின்ற அட்சய திருதிய நாள், அதாவது 20/4/2026 அன்று 11 பாடங்களாக ஒரே நாளில் வாட்ஸ்அப் குழு மூலமாக உபாசனை தரப்போகின்றேன். பதிவு செய்ய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு விவரங்கள் தருகின்றேன். அன்பு சொந்தங்களே, 12 மந்திரங்களை சொல்றேன். அதை முதல்ல எழுதிக்கோங்க. அதன் பிறகு அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது சொல்லித்தரேன். மேச ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நம. ரிஷபராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் மந்தாய நம. மிதுன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் சனைச்சராய நம. கடகராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நீலாம்பராய நம. சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூரிய புத்ராய நம. கன்னி ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சாயா புத்ராய நம. துலாம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சனைச்சராய நம. விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் மந்தகாய நம. தனுசு ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நீலவர்ணாய நம. மகர ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிருஷ்ணாங்காய நம. கும்பராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரவிபுத்ராய நம. மீன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிங்களாய நம. 12 ராசிக்கு 12 மந்திரம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி, எத்தனை தீபம் ஏற்றணும் தெரியுங்களா? 9 தீபங்கள் ஏற்ற வேண்டும். 9 தீபங்கள் ஏற்றி 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். காலை நேரத்தில் சொன்னாலும் சரி, மாலை நேரத்தில் சொன்னாலும் சரி. இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள். அற்புதமான பலன் கிடைக்கும். அது இல்லாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாய்ப்பு கிடைக்கும் போது தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வர நிச்சயம் சனி பகவான் அருள் கிடைக்கும். ஒருவேளை சனிக்கிழமை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் சன்னிதானத்துக்கு முன்னால் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அற்புத பலன் தரும் மந்திரம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி மந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. சொல்லி சனி பகவான் அருளை பெற்று வாழ்வில் வெற்றி நடை போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியல அப்படின்னா இந்த 12 மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்க. நல்லதே நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு ஆன்மீக சொந்தங்களே, நமது ஆனந்தொளி அறக்கட்டளை அன்னசேவை என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம். இந்த அன்னசேவா குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அன்னதானங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காக 3 அற்புதமான தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். குலதெய்வத்திற்கு மட்டும் தீபமேற்ற குலதெய்வ ஆகர்ஷ்ட தீப எண்ணெய், இறந்தவர்கள் படத்துக்கு முன்பாக தீபமேற்ற இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய், எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக தீபமேற்ற மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய். இந்த 3 எண்ணெய்கள் நீங்கள் வாங்குவதன் மூலம் கிடைக்கும் தொகை எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும். மேலே டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த எண்ணெய்களை வாங்கி அன்னதான சேவைக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.